சசிகலா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய ஆரம்ப கால தொண்டர் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சாரு. அவரை வந்து இந்த மாதிரிலாம் நீக்கிட்டீங்களே. கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ் கூட இவர் உறவு வச்சுக்கிறாரு. வெளியில் வந்து கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாரு. நேற்று ஓபிஎஸ் யார்? கட்சியில் இருக்கிற வரைக்கும் தொல்லை கொடுத்து கட்சியால் தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். அனுபவம் மிக்கவருக்கு கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வெளியில் வந்து பேசுறது சரியான்னு தெரியும். அவர் அனுபவம் உள்ளவர்தானா? கட்சிக்குள்ளே தானே அந்த விஷயம் பேசணும். வெளியில் வந்து எல்லோரும் ஒன்றுபடணும், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுகிறாரு. யார் ஒற்றுமையாக இருக்குன்னா அதுக்கு அவருக்கு சொல்ல தெரில. அவர் மற்றவங்களாம் என்ன புரிஞ்சுட்டாங்க? ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் உள்ளே கொண்டு வரணும். ஓபிஎஸ் உள்ளே இருந்தானே வெளியே போனார். நீங்கள் இருக்கும்போது தானே வெளியே போனார். என்ன காரணம்னு அவருக்கு தெரியும் இல்லை. கடைசி வரைக்கும் எடப்பாடியை சொல்ல கொடுத்து கட்சியை செயல்பட விடாமல் தானே பண்ணிட்டு போனார். அப்போ டிடிவி என்ன சொல்றாரு? நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் ட்ரை பண்ணார். உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை கொடுங்கன்னு பிரதமர்லாம் கேட்டார். அவங்க ஏடிஎம் கூட கூட்டணி வந்தோன்னா அது ஏடிஎம்கே பிரச்சனை. நீ ஏடிஎம்குள்ளே தொல்லை கொடுத்துட்டு இருப்பேன், நான் உங்ககிட்டையும் பேசிக்கிட்டு எடப்பாடிட்டையும் பேசினா எப்படி கரெக்டாக இருக்கும்னு தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. பாம்பெலாம் அறிக்கை விடுறாரு, நீக்கியது சரியல்ல. உங்களுக்கு என்னங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை. நீங்கள் என்ன நீக்கியது சரியில்லை அது இல்லைன்னு அதிமுக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்க விஷயம் தான் நம்மளோட செங்கோட்டையன் அவர்களை கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க. அது ரொம்ப நாளாவே ஒரு முட்டல் மோதல் போயிட்டு தான் இருந்தது. இப்ப சமீபத்திய குரு பூஜையில கூட பன்னீர்செல்வத்து கூட ஒன்னா கார்ல போயிருப்பாரு. இன்னைக்கு காலையில கட்சி நீக்கம். இந்த நீக்கத்தை எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்குறேன்னோட சசிகலா சொல்லியிருக்காங்க. அதிமுகவுடைய ஆரம்ப கால தொண்டர் ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சாரு. அவரை வந்து இந்த மாதிரிலாம் நீக்கிட்டீங்களே. அவர் வந்து நீக்கினது கட்சி விரோத செயல், அதிமுக விரோத செயல். ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியில இவர் இருக்காரு. இவர் வந்து கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஓபிஎஸ் கூட இவர் உறவு வச்சுக்கிறாரு. வெளியில வந்து கட்சி தலைமைக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாரு. நேற்று ஓபிஎஸ் யாரு? கட்சியில இருக்கிற வரைக்கும் தொல்லை கொடுத்து கட்சியால தோற்கடிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர். டிடிவி கட்சியிலேருந்து வெளியேற்றப்பட்டு இவரும் தான் செங்கோட்டையும் சேர்ந்து தான் அவர் வெளியமைச்சாங்க. வெளியேற்றப்பட்டு தனி கட்சி ஆரம்பித்து அதிமுகவுடைய வெற்றிக்கு எதிராகவே போட்டியிட்டு 2021 25-30 தொகுதிகள் இழப்பதற்கு காரணமாக இருந்தவர். இவர்களோட போய் கை கோத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா எந்த கட்சியும் வேடிக்கை பார்க்காது. இப்போ திமுகவில் ஒருத்தர் வர்றாரு, திடீர்னு அதிமுக அமைச்சர்கள் அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி பார்க்கறது, சிவி சண்முகத்தோட பார்க்கறது, அவங்களோட கூடி கொலாகிட்டு இருக்குதுலாம் பார்த்தா திமுக விட்டுருவாங்களா? கட்சி நடவடிக்கை வருமா வராதா? இன்னைக்கு சசிகலா சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அவர் வந்து என்ன பண்ணாரு, அந்த அவங்க கூட பழகலாம் தப்பாடுறாங்க. இதே சசிகலா ஓபிஎஸ் நீக்கினாங்க. எதுக்கு? அப்ப நீங்க ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, பாத்துறீங்க. ஸ்டாலின் கூட சிரிச்சு பேசினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்குதா? சிரிச்சு பேசுறதுலாம் அரசியல் பண்பாடு. அதுல நீக்கத்துல என்ன இருக்கு? அந்த டைம்ல பேட்டி. அப்ப சிரிச்சு பேசினாலும் நீக்குவீங்கன்னா கட்சியை விட்டு நீக்கப்பட்டவனோட உறவாடிக்கிட்டு அவங்க கூட போய்கிட்டு அவன் பேட்டியை கொடுத்துக்கிட்டு ஒன்னா குரு பூஜைலாம் கலந்துக்கிட்டு பண்ணா எப்படி கட்சி வேடிக்கை பார்க்கும்? கட்சி நடவடிக்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல. குரு பூஜைக்கு போனதற்காக எனக்கு கிடைத்த பரிசுன்றாரு. குரு பூஜைக்கு போனதுக்காக கிடைத்த கொண்டு போய் அந்த எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அது இல்ல, நீங்க கட்சி விரோத நடவடிக்கையில இறங்குனதுக்காக நீங்க குரு பூஜைக்கு சாதாரணமா போயிட்டு வந்தீங்கன்னா உங்களை யாரு என்ன பண்ண முடியும்? நீங்க குரு பூஜைக்கு யாரோட போனீங்கன்றதுனால கிடைச்ச பரிசு தான் அது. அதனால இவரு செல்லா காசு களை எடுக்கப்படனால களை எடுத்துட்டாரு. பயிர் நல்லா வளரணும்னா களை நடுவில் இருக்கும், பயிர்களுக்கு நடுவே அதை எடுத்தாதான் பயிர் நல்லா வளரும். களைன்றது ஒரு சாதாரண புல்லு மாதிரி இருக்கும், அதை எடுத்தாதான் பயிர் நல்லா வளரும். அதனால களைகளை எடுக்கிறாரு. ஏற்கனவே 2 களை எடுத்தா 3வது களை எடுத்தாரு. இதனால என்ன பிரச்சனை? செங்கோட்டை நீக்கிட்டாங்க. இன்னைக்கு உடனே 10 மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா, 10 எம்எல்ஏக்கள் ராஜினாமான்னா கட்சிக்கு பாதிப்புன்னு சொல்லலாம். ஒரே பாதிப்பு. அதே மாதிரி நம்ம செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு, இபிஎஸ் அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளர் தான், அவருக்கு என்ன அதிகாரங்க இருக்கு? எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு, கண்ணீர் விட்டேன், ஒரு தற்காலிக பொதுச் செயலாளர் நீக்கிறதா? அவருக்கு முன்னாடியே நான் அரசியலுக்கு வந்தேன் இந்த மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இந்த தற்காலிக பொதுச் செயலாளர் நீக்கலாமா? அவருக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்தாரு, எல்லாம் ஓகே. இவருக்கு அப்புறம் அரசியலுக்கு வந்த பலரும் பல விதமா இருக்காங்களா? அதுக்கு இவரு என்ன பண்ண போறாரு? முத்துசாமிக்கு முன்னாடி இவர் அரசியலுக்கு வந்தாரு, முத்துசாமியை நீக்கினாங்க. சாரி, முத்துசாமி இவருக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தாரு, முத்துசாமியை நீக்கினாங்க. அப்போ இதே சசிகலா இருந்த அதிமுக தான் நீக்கினாங்க. அப்ப இவர் என்ன பண்ண போறாரு?
இங்க மூத்தவர் எளியவர்லாம் கணக்கு இல்லை. திண்டுக்கல் சீனிவாசன் கூட மூத்தவர், அவர்கிட்ட கொண்டு போய் கட்சி கொடுக்க முடியுமா? ஸ்டவுட்டா யார் இருக்கா? டிஎம்கே. அதிமுகவுடைய அடிப்படை என்ன? டிஎம்கேவை தோக்கடிக்கணும். அதுக்கு யார் ஸ்டவுட்டா இருக்கிறா? எடப்பாடி பழனிசாமி ஸ்டவுட்டா ஒர்க் பண்றாரு. அவர் ஜனங்க ஏத்துக்கிட்டாங்களா? ரசிகர்கள் தொண்டர்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல? தொண்டர்கள் ஏத்துக்கிட்டோன்னே தற்காலிக பொதுச் செயலாளர்னா நீ அப்போ சொல்லிருக்கணும்ல. எடப்பாடி தோக்கடிச்சாங்கல்ல, அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லிருக்கணும்ல, நீங்க வந்து தற்காலிக பொதுச் செயலாளர் நான் ஒத்துக்க மாட்டேன்னு. இன்னைக்கு உங்களை நீக்கினா பிறகு சொல்லிட்டு இருந்தான்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ நாளாக அதை ஏற்று தானே உள்ளே இருந்தீங்க. அப்போ இவர் இப்போ வந்துட்டு கொடநாடு கொலை கொள்ளை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் அதெல்லாம் கணக்கு வராது. நீங்கள் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டீங்க, முறைப்படி தூக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தற்காலிக பொதுச் செயலாளர் இந்த பவரே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதம். அது கோர்ட்டும் தேர்தல் ஆணையமும் அந்த தொண்டர்களும் தீர்மானிக்க வேண்டிய விஷயம். தற்காலிகம்லாம் நீ புலம்பிட்டு இருங்க, போங்க வெளியே போய் உட்காந்து புலம்பிட்டு இருங்க. ஓகே, அதுதான் சொல்ல முடியும். சரி, இப்ப அடுத்த பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் வைக்கிற இன்னொரு மிக கிரிட்டிசிசம் என்னன்னா, இபிஎஸ் அவர்கள் கண்டிப்பா ஒரு முதல்வர் ஆயிட்டாரு, அவர் ஆட்சியை பார்த்தாச்சு, இருந்தாலும் சில சில தவறுகள் பண்றாரு, இந்த மாதிரி அனுபவம் மிக்கவர்களை கொஞ்சம் அவர் விட்டு தள்ளி வைக்கிறாரு, இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அனுபவம் மிக்கவர் தானே. அனுபவம் மிக்கவருக்கு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய வெளியில வந்து பேசுறது சரியான்னு தெரியும். அவரு அனுபவம் உள்ளவர் தானே, கட்சிக்குள்ள தானே அந்த விஷயம் பேசணும். வெளியில வந்து எல்லோரும் ஒன்றுபடணும், எல்லோரும் ஒற்றுமையா இருக்கணும்னு பேசுறாரு. யார் ஒற்றுமையா இருக்குன்னா அதுக்கு அவருக்கு சொல்ல தெரில அவருக்கு. சரி, மற்றவங்களாம் என்ன புரிஞ்சுட்டாங்க, ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு. ஓபிஎஸ் உள்ளே இருந்தானே வெளியே போனார், நீங்கள் இருக்கும்போது வெளியே போனார். என்ன காரணம்னு அவருக்கு தெரியும்ல. கடைசி வரைக்கும் எடப்பாடியை தொல்லை கொடுத்து கட்சியை செயல்பட விடாமல் தானே பண்ணிட்டு போனார். ஓபிஎஸ் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் கூட போராடிக்கிட்டு டிஎம்கே எடுத்து போராட முடியாமல் ஒரே தொல்லையாக இருந்தது. இன்னொன்று, ஓபிஎஸ் திமுகவுடைய கைப்பாவையாக இருந்தாரா இல்லையா? அண்ணாமலையுடைய கைப்பாவையாக வரைக்கும் இருந்தார். அவரை மறுபடியும் கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னா எப்படி வருவாங்க? டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கவே மாட்டேன்றாரு. அப்புறம் எப்படி அவரை வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க? இவங்க சொல்கிறது ஏதாவது நீங்கள் மன்னிப்பு கேட்குறோம், நாங்கள் வந்து ஒதுங்கியிருக்கோம், எங்களை உள்ளே சேர்த்துங்கன்னு சொன்னால் ஓகே. கட்சிக்கு எதிராக சேர்ந்து டிஎம்ஏ கூட கை கோத்துக்கிட்டு எல்லா தொழிலாம் கொடுத்தால இப்போ தான் சமீபத்தில் தான் வெளியே அமிச்சாங்க. அவங்கள உள்ள கொண்டு உங்களுக்கு என்ன அவ்வளோ அவசரம், உங்களுக்கு என்ன அவ்வளோ ஒரு அக்கறைன்னு கேட்குறேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிமுக முன்னேறி இருக்கா இல்லையா? போன வருஷம் எப்படி இருந்தது? டல்லா இருந்ததா இல்லையா? இப்போ எழுச்சி பயணம் அது பெரிய லெவல்ல இருக்குல்ல. அப்போ புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கா? அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு காரணம் எடப்பாடி தானே, அந்த டீம் தானே, கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஓகே சார், இன்னொரு கிரிட்டிசிசம் சொல்றாரு, இபிஎஸோட பாஜக உறவுன்றது ரொம்ப ஆபத்துன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரு. அது சொல்லிவாரு, அது பாஜக உறவு ஆபத்து. ஆனா அண்ணாமலை உறவு மட்டும் நல்லதா? அண்ணாமலையால தானே இப்போ வெளியே நிற்கிறீங்க. பாஜக உறவு ஆபத்துன்னு இப்போ டிடிவிட்ட சொல்லுங்களேன். நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்துட்டு இப்போ வெளியில தோர்த்துனா பிறகு தானே ஆபத்துன்னு சொல்றாரு. அப்போ டிடிவி என்ன சொல்றாரு? நேற்று வரைக்கும் ஓபிஎஸ் ட்ரை பண்ணாரு, உங்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் கூடிய பாக்கியத்தை கொடுங்கன்னு பிரதமர்லாம் கேட்டாரு. அவங்க ஏடிஎம் கூட கூட்டணி வந்தோன்னா அது ஏடிஎம்கே பிரச்சனை. நீ ஏடிஎம்குள்ளே தொல்லை கொடுத்துட்டு இருப்ப, நான் உங்ககிட்டயும் பேசிக்கிட்டு எடப்பாடிட்டையும் பேசினா எப்படி கரெக்டா இருக்கும்னு தான் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. உடனே இவங்க எல்லாம் எதிரி ஆயிட்டாங்க, பாஜக எதிரியா. இது என்ன கதைன்னா, டிஎம்கே வாழ வைக்கிறதுக்கான பி டீம் மாதிரி இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. அதான் விஷயம். ஓகே, அதான் இந்த நீங்க சொல்ற ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இவங்க எல்லாமே மறைமுகமா பன்னீர்செல்வமா இருக்கட்டும், வேற என்ன செங்கோட்டையனா இருக்கட்டும், திமுக ஆதரவு தான் சொல்றாங்க. உங்களுக்கு அதான் தோணுது? ஆமா, வேற என்ன, அதிமுக நல்லா தானங்க போகுது. போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்குது, முன்னேற்றமா போய்கிட்டு இருக்கு, ஆட்சியை பிடிக்கிற லெவலுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? வீழ்ச்சி அடைஞ்சிருந்தா நீங்க ஏதாவது சொல்லலாம். ஓகே, இன்னொன்னு, உங்க கருத்துக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அதிமுக சொல்லுங்க? ஆட்சியில் இல்லாத கட்சி தானே. அப்போ உங்களுக்கு ஆதரவா இருந்தா ஒரு 50 எம்எல்ஏ, ஒரு 10 எம்எல்ஏ, 20 எம்எல்ஏ, ஒரு 20 மாவட்ட செயலாளர் இப்படி வந்தாங்கன்னா செங்கோட்டையை சொல்றது நியாயம் இருக்கு. ஒரு ஆள் வந்தாங்க பெருசா எந்த சலசலப்புமே அவ்வளவுதான். சார், அது உண்மையாலுமே என்ன சார் பிரச்சனை? இபிஎஸ் அவர்களுக்கு செங்கோட்டையனுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு ஈகோ பிரச்சனை தான். எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் பல விஷயங்கள் இவருக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரல. அந்த ஈகோவை கட்சிக்குள்ளேயே தீர்த்துக்கணுங்க, இல்ல அமைதியாகணும், அவ்வளவுதான். நீங்க திமுக வீழ்த்தணும் தான் லட்சியம். அப்புறம் திமுக வாழ வைக்கிற வேலை பண்ணீங்கன்னா இப்ப வெளியே வந்தீங்கன்னா அதிமுக பலகீனப்படத்தானே செய்யும். உங்களை பயன்படுத்தி இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை வச்சுக்கிட்டு என்னமோ இந்த 3 தலைவர்கள் தான் மிகப்பெரிய தலைவர்கள் மாதிரி, ஒரு 50 தொகுதிகள் தோற்கடிப்பதற்கு இவர்களே காரணமா இருப்பாருன்ற மாதிரி இன்னைக்கு சேகர் பாபுலாம் அறிக்கை விடுறாரு, நீக்கியது சரியல்ல. உங்களுக்கு என்னங்க, அது அவங்க கட்சி பிரச்சனை. நீங்க என்ன நீக்கியது சரியில்லை அது இல்லைன்னு? அதிமுக நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி ஏன் அவங்களுக்கு அது பெரிய இது, இதை வச்சுட்டு அதை அரசியல் பண்ண முடியுமான்னு பாக்குறாங்க. அவருக்கு சிஎம் ஆகணும்னு ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அதனாலதான் ஒரு சின்ன முரண்பாடு வந்திருக்கு. அது எப்படிங்க, அது நடைமுறையில எப்படிங்க ஒத்து வரும்? ஓபிஎஸ்க்கு சொன்னாலும் பரவாயில்ல, ஆசை இருந்துச்சு, நான் தான் முதல் இதுன்னாரு. ஆனா அதுக்குரிய தகுதியார் வளர்த்துக்கல.
ஓகே பாஜக அவருக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி கொடுத்துச்சுல்ல. ஓகே ஓ மேலே இருந்தானே திணிச்சாங்க அவரை. ஓகே இதே டிடி தினகரனை வெளி தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ்ஸை நேராக திணிச்சு ம் அவரை ஒருங்கிணைப்பாளர் துணை முதல்வர்னு ஆக்குனாங்க. அவருக்கு என்ன அசைன்மெண்ட்டு, அதிமுகவை நீ கைப்பற்று, ம் அட்லீஸ்ட் ஒரு 50% உன் கையில் எடு, ம் மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் ம் ம் அப்படின்னு தான் எடுத்தாங்க. ஒரு 5 பேர் எடுக்க முடிஞ்சதா? ஓகே. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட இருந்திருக்கேன், ஜெயலலிதா கூட இருங்க. இவருக்கு முன்னாடி இபிஎஸ்க்கு முன்னாடி வந்தவன் நான் அப்படின்ற மாதிரிலாம். திண்டுக்கல் சீனிவாசன் கூட இபிஎஸ் முன்னாடி வந்தாரு. இப்போ அவர் கூட இல்லையா? ஓகே நீங்க யாரு கூடனா இருந்துங்க. நீங்க என்ன அரசியல் பண்றீங்க? முத்துசாமி இப்போ திமுக இருக்காரு. ஓகே அவரும் எம்ஜிஆர் கூட இருந்தவர் தான். எம்ஜிஆரால அமைச்சராக ஆக்கப்பட்டவர். ஓகே அது என்ன பண்ண சொல்றீங்க? ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி சார், இன்டர்வியூட எண்டுக்கு வந்துட்டோம். மற்ற அரசியல் விமர்சகம் என்ன சொன்னா, இன்னும் அதிமுகல இருந்து பல்வேறு நபர்கள் வெளியே போவாங்க. இப்ப நேம் சொல்ல வரும்ல, சில முக்கியமான நபர்கள் குறிப்பிட்டு இவங்களுக்கும் முதல்வர் ஆசை இருக்கு, நிறைய பேருக்கு சண்டை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உண்மையாலுமே கட்சியில நிறைய பேருக்கு சீனியர் முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் முதல்வர் ஆசை இருக்கா? ஆசை இல்லாதவங்க யாரா இருப்பாங்களா? இல்ல ஏதாவது சண்டை வந்து போற மாதிரி ஏதாவது? அதெல்லாம் கிடையாது. அதிமுக ஒற்றுமையா இருக்குது. இவர்கள் யாருன்னா இங்க இருக்கிற திமுக ஆதரவாக பேசி கொண்டிருப்போம். மூத்த பத்திரிகையாளன்ற முறையில பேசிட்டு இருப்பாங்க. இவர்கள் சொன்ன பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடந்திருக்காது. ஒருத்தர் சொன்னாரு 40 எம்எல்ஏவோட இவரு வெளியே வருவார், எஸ்பி வேலுமணின்னு சொன்னாரு. வெக்கமே இல்லாம சொன்னாரு. இப்ப வெக்கமே இல்லாம அவர் அரசியல் ஆலோசகர்னு அவரை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள். ஏன்னா அதிமுக எதிராக பேசுற ஆட்கள் அவங்களுக்கு தேவை. அதனால அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவர் வெக்கப்பட்டாரா? 40 எம்எல்ஏவோட எஸ்பி வேலுமணி வருவாருன்னாரு, வந்தாரா? 6 அமைச்சர்களோட சண்டைன்னாங்க, கட்சி உடைய போகுதுன்னு. இது வருஷம் பூரா தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க சொல்ல சொல்ல அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாங்க. இன்னொன்னு அடுத்து ஆட்சியை பிடிக்க போற கட்சிக்குள்ள இதெல்லாம் வராது. செங்கோட்டையை மாதிரி ஆட்கள் அண்ணாமலை பேச்சை கேட்டு கெட்டு போட்டாங்க. நேற்று அவர் பொங்குனார்ல அண்ணாமலை. ஏன்? இந்த பாசம் கூட்டாளி வெளியே போன பாசம். நான் அவள் தான் என்னை பத்தி பேசுறாங்க 3 பேர். யாரு பேரு? யாரா பேசுனாங்களா அண்ணாமலையா? அதிமுக இருந்து யாராவது திட்டினாங்களா? திட்டாமே திட்டினாங்கன்னு சொல்றாருல. லட்சுமண ரேகை தாண்டிட்டு போங்க. என்ன இப்போ உங்களை யாராவது கேட்டாங்களா? சார் இருந்தாலுமே இந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் ஒரு கட்சிக்கு தேவைதானா சார்? அனுபவம் வாய்ந்தது தேவைதான். அனுபவம் வாய்ந்தவங்க உட்காந்து மரத்தை வெட்டி இருந்தா என்ன பண்ணுவாங்க? நான் அந்த காலத்திலேயே அனுபவம் வாய்ந்தவர்னு சொல்லிட்டு கடப்பாரை வச்சு வீட்டை வச்சிருந்தீங்கன்னா அதனால வேற என்ன? வேற வழி இல்லாம தான் நிக்கிறேன். வேற என்ன? அதான் பண்ணுவாங்க. அனுபவம் வாய்ந்தவர் தான் முத்துசாமி. முத்துசாமி அமைச்சர், செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர், அப்போ வட்ட செயலாளர் இவரு எடப்பாடி. நீ முத்துசாமி எடப்பாடியும் செங்கோட்டையனும் இருக்கும் போதே கட்சியை விட்டு ஜெயலலிதா நிக்கிறாங்க. அவரு அங்க போற. அப்ப அனுபவம் வாய்ந்தவர் எங்க போனாரு? அப்ப இபிஎஸ் செய்யறது சரியான முடிவு தான். வேற என்னங்க? நீ கட்சி நடவடிக்கை, கட்சி விரோத நடவடிக்கை ஈடுபட்டா ஒரு பொதுச் செயலாளர் நம்மளாம் தூக்க தாங்க செய்வாங்க. அவருக்காக வருத்தப்படுறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திமுககாரங்க. நீங்க ஏன் ராசா வருத்தப்படுறீங்க? உங்க வேலையை பாருங்க. கட்சி நாசமா போனா உங்களுக்கு நல்லது தானே. நாசமா போட்டோம். ஆடு நனைதனியா ஓனாய் அழுகணும். சரி, ஓகே சார். இவ்வளவு நேரம் கொடுத்து பேட்டி கொடுத்த நன்றி சார். இதே மாதிரி இன்னொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார்.